புதுச்சேரியில் பாண்டே பால் லிட்டருக்கு 7 ரூபாய் நஷ்டம். உறுதிமொழி கூட்டத்தில் அதிகாரி தகவல். மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு துரோகம் இழைத்து வருகிறது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இணையவழி மோசடிக்காரர்களுக்கு துணை போனால் கடும் நடவடிக்கை. சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் நடைபெற்ற உறுதிமொழி குழு கூட்டத்தில் சட்டசபையில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் அதிகாரிகள் நிறைவேற்ற வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை உறுதிமொழி குழு கூட்டம் சட்டசபையில் உள்ள சபாநாயகர் அறையில் நேற்று நடைபெற்றது. குழுவின் சேர்மன் பாஸ்கரின் தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கினார். கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள உறுதிமொழி குழு கூட்டத்தின் தலைவர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி பேசிய பொழுது, அனைத்து துறைகளிலும் சட்டப்பேரவையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டுள்ளது, வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதா அல்லது சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட முடியாத நிலையில் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்களோ அதற்கு முழுமையான திருப்தி அடைகின்ற நிலையில் பதில்கள் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. குறிப்பாக சட்டசபையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் துறைகளில் உள்ள விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் போது அதனை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். அப்படிப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவுக்கு புதிதாக தலைவர் தலைமையேற்றிருக்கிறார். அவர் கூட்டத்தை சிறப்பாக நடத்தி அதிகாரிகளிடம் சரியான பதில்களை பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விகள் வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள உறுதிமொழி குழு தலைவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் பேசினார். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டுறவுத்துறைகளான பான்லே கூட்டுறவு சர்க்கரை ஆலை, ஸ்பின்கோ உள்ளிட்ட கூட்டுறவு நிறுவனங்களை சிறப்பாக நடத்துவது குறித்த உறுதிமொழிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பான்லே பால் உற்பத்தியை அதிகப்படுத்த மானிய விலையில் கறவை மாடுகள் அரசு வழங்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு மாடு என்ற விதிகளை தளர்த்த வேண்டும். பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும். தனியாரிடமிருந்து பால் கொள்முதலை குறைத்து உள்ளூர் பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். பான்லே நிறுவனம் அரசு நிறுவனம் அல்ல, அரசின் சார்பு நிறுவனம் என்பதை ஊழியர்கள் உணர வேண்டும். கையெழுத்து போட்டால் ஊதியம் கிடைக்கும் என்ற மனநிலை ஒழிக்கப்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். கூட்டுறவு சர்க்கரை ஆலையை பொறுத்தவரை 2017ஆம் ஆண்டு முதல் லே ஆஃப் கொடுக்கப்பட்டுவிட்டது. இதுவரை தொழிலாளர்களுக்கு ரூபாய் 53 கோடி ஊதியம், லே ஆஃப், EPF உள்ளிட்டவைகள் கொடுத்துள்ளோம். விவசாயிகளுக்கு கரும்பிற்கான பணமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மொத்தம் ரூபாய் 72 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் தொழிலாளர்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துவிட்டு ஆலையை மீண்டும் இயக்க ரூபாய் 20 கோடி தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட ரூபாய் 150 கோடி கடன் உள்ளது. இதில் ரூபாய் 45 கோடி பிப்டிக், பாசிக் ஆகியோரிடம் வாங்கியுள்ளோம். இதற்கான வட்டி ரூபாய் 80 கோடி ஆகியுள்ளது. அந்த வட்டியை அவர்கள் தள்ளுபடி செய்தால் ஒரு முறை செட்டில்மெண்ட் கொடுக்கலாம். இல்லாவிட்டால் அவர்களை ஷேர் ஹோல்டராக சேர்த்து கொண்டால் பணம் கட்ட வேண்டி இருக்காது. இருப்பினும் அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். வெறும் சர்க்கரை உற்பத்தி மட்டும் நடத்தினால் மீண்டும் நஷ்டம்தான் ஏற்படும். கரும்பில் இருந்து கிடைக்கக்கூடிய எத்தனால் உள்ளிட்ட மாற்று பொருட்களை உற்பத்தி செய்தால்தான் லாபம் கிடைக்கும். எனவே அதற்கு முன்பாக ஆலையின் கடன் அடைத்துவிட்டால்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். மீண்டும் இதற்கான கோப்பு துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பான்டெக்ஸ், பாம்பே போன்ற நிறுவனங்களை கைதூக்கிவிட வேண்டும். அரசின் இதர துறைகளுக்கு தேவையான துணிகளை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு அளிக்க வேண்டும். காரைக்கால், புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளுக்கு பான்லே மூலம் தற்போது பிரெட் வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் பதிலளித்தனர். தொடர்ந்து சுகாதாரத்துறையில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள், மேற்கொள்ளப்பட வேண்டியவைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கர், அனிபால் கென்னடி, VP ராமலிங்கம், அசோக் பாபு, சட்டப்பேரவை செயலர் தயாளன், கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா, சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்த திட்டங்களை புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தாமல் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு துரோகம் இழைத்து வருகிறது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த கல்வி உரிமை சட்டம் நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடைமுறைப்படுத்தாமல் உள்ளது வியப்பாக உள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதுடன் புதுச்சேரி அரசு மாணவர்களுக்கு துரோகம் இழைத்து வருகிறது என குற்றம் சாட்டினார். மத்திய பாஜக அரசுக்கு எதிராக புதுச்சேரி முதலமைச்சர், கல்வி அமைச்சர் ஆகியோர் செயல்படுகிறார்களா என கேள்வி எழுப்பிய அன்பழகன்,
புதுவை பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு மற்றும் மருத்துவக் கல்வியில் 50% இடஒதுக்கீடு பெற இந்த கல்வி ஆண்டில் முதலமைச்சர் துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இணைய வழி மோசடிக்காரர்களுக்கு வங்கிக் கணக்கு துவங்கி கொடுப்பது, வேறு வழியில் துணை போவது தெரிந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இணைய வழி மோசடிக்காரர்களுக்கு அதிக பணம் பரிவர்த்தனை செய்ய வங்கிக் கணக்கு தேவைப்படுவதால் சமூக வலைதளங்கள் மூலம் பொதுமக்களை தொடர்பு கொண்டு அவர்கள் கொடுக்கும் வங்கிக் கணக்கிற்கு கமிஷன் தருவதாக ஆசை வார்த்தை கூறுகின்றனர். இதனால் சிலர் போலியான GSTN நிறுவனங்களின் பதிவு சான்றிதழ் மூலம் தங்கள் பெயரில் வங்கிக் கணக்கு துவங்கி கொடுக்கின்றனர். அத்தகைய வங்கிக் கணக்குகளை திறக்க சில கடைகளை வாடகைக்கு எடுத்து கம்பெனி துவங்குகின்றனர். ஆனால் அந்த கம்பெனிகள் பெயரளவில் மட்டுமே அங்கு இருக்கும். அந்த கடைகளை காட்டி பெற்ற வங்கிக் கணக்கு விவரங்களை இணையவழி குற்றவாளிகளிடம் கொடுத்து பணம் பெற்றுக்கொண்டு இணையவழி குற்றங்கள் செய்ய துணை போகின்றனர். புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறுகையில், பொதுமக்களிடம் கடைகள் மற்றும் இடத்தை யாரேனும் வாடகைக்கு கேட்டு வந்தால் அவர்கள் எதற்காக இடம் கேட்கின்றனர், அங்கு என்ன செய்ய உள்ளனர் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு வழங்க வேண்டும். வங்கி ஊழியர்கள் வங்கி கணக்கு துவங்குவதற்கு முன் அவர்கள் அளிக்கும் ஆவணங்களான GSTN, உத்தியம் சான்றிதழ் மற்றும் நிறுவனங்களின் பதிவு ஆகியவை உண்மையான சான்றிதழ்களா என்று உறுதிப்படுத்திக் கொண்டு வங்கி கணக்கை துவங்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அத்தகைய GSTN, உத்தியம் சான்றிதழ் மற்றும் நிறுவனங்களின் பதிவு அளிக்கும் அரசு ஊழியர்கள் அந்த சான்றிதழுக்காக விண்ணப்பிக்கும் நபரையும் அந்த இடத்தையும் முறையாக சரிபார்த்த பின் சான்றிதழ் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யாரேனும் இணையவழி மோசடிக்காரர்களுக்கு துணை போவது தெரிய வந்தால் அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்காத அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் நிர்வாகத்தை கண்டித்து சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர் சங்கத்தினர் சார்பில் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் எதிரே சைக்கிள் பார்ட் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அஜந்தா சைக்கிள் பார்ட் நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்களின் பண பாக்கியத்தை கொடுக்காமல் தாமதமாக்கும் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தொழிலாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஓய்வூதியத்தை ஆண்டு கணக்கில் ஏமாற்றி வழிவகை செய்யும் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் முதலாளிகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் தாங்கள் குடும்பத்துடன் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜனார்த்தனன், சேகர், தேவராஜ், மூர்த்தி, ரவீந்திரன், ஜெயலட்சுமி, ருக்மணி மற்றும் சைக்கிள் பார்ட் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் பாஜக சார்பில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கனவான பசுமையான இந்தியாவினை உருவாக்குவது, இதனை முன்னிட்டு ஒவ்வொருவரும் தன் தாயின் பெயரில் மரக்கன்றினை நடுங்கள் என்கின்ற அவரது கட்டளையின்படி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்று புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உழவர்கரை மாவட்டம் தட்டாஞ்சாவடி தொகுதி லாஸ்பேட்டை புதுப்பேட்டையில் உள்ள கோலாக்கர அரங்கசாமி நாயக்கர் நடுநிலைப் பள்ளியில் கல்வியாளர் பிரிவின் மாநில தலைவர் நாகேஸ்வரன் தலைமை வகிக்க, உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியின் துணைத் தலைவர் மேகநாதன் முன்னிலை வகிக்க, சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி மற்றும் புதுச்சேரி மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாநில செயலாளர் சரவணன், தேசிய விவசாய அணியின் செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன், சமூக வலைதள பிரிவின் மாநில தலைவர் மகேஷ் ரெட்டி, தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் பிரவீன்குமார் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றினை நட்டனர். மேலும் அப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் சஞ்சீவினி, ஸ்ரீதேவி, தேஜஸ்ரீ மற்றும் 3 பேரின் பிறந்தநாள் இன்று என்று அறிந்த மாநில தலைவர் உடனடியாக 3 உயர் ரக மரக்கன்றினை வரவழைத்து அவர்களின் கையால் நட வைத்து அம்மரக்கன்றுகளுக்கு அம்மாணவிகளின் பெயரினை சூட்டினார். மேலும் அப்பள்ளியில் தான் பயின்ற காலத்தில் நடந்த சுவையான நிகழ்வுகளை மாணவ மாணவிகளிடம் சுவாரஸ்யமாக குழந்தைகளோடு குழந்தையாக பகிர்ந்து கொண்டாடி மகிழ்ந்தார். மாணவர்களிடம் கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் சட்டமன்றம் எதிரில் நடைபெற்றது. போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலிநாதன், மாநில பொருளாளர் சுப்பையா, நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, ரவி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர்கள் ராமமூர்த்தி, அபிஷேகம், கீதநாதன்,
தலித் கூட்டமைப்பின் தலைவர் ஜெயபாலன், பழங்குடி கூட்டமைப்பின் தலைவர் ஏகாம்பரம், அனைத்திந்திய தலித் உரிமை இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நலவேந்தன் உட்பட பெரும் திரளாக கலந்து கொண்டனர். போராட்டத்தினை தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை செயலரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்களை தடுக்க தவறிய காவல்துறையை கண்டித்து கம்யூனிஸ்ட், விசிக, திக மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காவல்துறையின் தொடர் மனித உரிமை மீறல் சம்பவங்களை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், திக மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பில் நேற்று காவல் தலைமையக அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் அறிவித்திருந்தனர். இதற்காக அவர்கள் மிஷன் வீதி மாதா கோவில் அருகே திரண்டனர். பின்னர் அங்கிருந்து தலைமை அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக சென்ற போது செஞ்சி சாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அங்கு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்களை தடுக்க தவறிய காவல்துறையை கண்டித்து கம்யூனிஸ்ட், விசிக, திக மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காவல்துறையின் தொடர் மனித உரிமை மீறல் சம்பவங்களை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், திக மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பில் நேற்று காவல் தலைமையக அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் அறிவித்திருந்தனர். இதற்காக அவர்கள் மிஷன் வீதி மாதா கோவில் அருகே திரண்டனர். பின்னர் அங்கிருந்து தலைமை அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக சென்ற போது செஞ்சி சாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், ராஜாங்கம், பெருமாள், விசிக சார்பில் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், தமிழ்மாறன், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் அந்தோனி, லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் பாலசுப்ரமணியன், புருஷோத்தமன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், திக அன்பரசன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வம், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, பீபோல் பசீர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் பொய் புகாரில் பெண் கொடூர சித்திரவதை மன அழுத்தத்தால் அவரது கணவர் மரண சம்பவத்தில் குற்றவியல் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் SI, ASI உள்ளிட்டோரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்க வேண்டும். பொய் புகார், சித்திரவதை வீடியோ பதிவுகள், குளறுபடிகள் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தவளக்குப்பம் தானாம்பாளையம் பள்ளி சிறுமி வழக்கில் தாளாளரையும் சேர்க்க வேண்டும். தமிழ்நாட்டை போல் போக்சோ சட்டப்படி சிறுமிக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து காவல்துறை தலைமையகத்தில் DIG விஜேந்திரகுமாரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை காரணமாக புதுச்சேரியில் 2 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினாலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை உருவானதால் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் காலை முதல் 100 டிகிரி அளவில் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை முதல் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் இரவில் திடீரென கனமழை பெய்ய தொடங்கியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், விமான நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், வில்லியனூர், திருக்கனூர், பாகூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகள் என புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தொடர் கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி அதிகாரிகளை நேரில் சந்தித்து உடனடியாக தீர்வு காண வலியுறுத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட நிலையில் நேதாஜி நகர், அசோகன் வீதியில் மிகவும் குறைந்த அளவில் மட்டுமே குடிநீர் வருவதாகவும் வேகமாக வருவதில்லை என்று புகார் வந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி உடனடியாக பொதுப்பணித்துறை குடிநீர் அலுவலகம் சென்று துணை செயற்பொறியாளர் அன்பரசு, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் ஆகியோரை சந்தித்து பழுதான குடிநீர் குழாய்களை சரி செய்து தருமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். மயூரி சித்ரா நாட்டியாலயத்தில் பயின்ற மதிவதனி பக்ரிசாமியின் பாரம்பரிய பரதநாட்டிய அரங்கேற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்தினார். மயூரி சித்ரா நாட்டியாலயா சார்பில் மதிவதனி பக்ரிசாமியின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கம்மன் கலையரங்கில் நேற்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளை வாழ்த்தினார். இந்த விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், கலைமாமணி, தமிழ் மாமணி, முனைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பக்ரிசாமி, மணிமேகலை, மணிகண்டன், சாகித்யா, சாரா, விருத்திகா, கிருத்திகா, சச்சின், தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மதிவதனி பக்ரிசாமி தனது 9 வயதிலேயே கலைமாமணி முருகனின் வழிகாட்டுதலின்படி தனது பரதநாட்டியத்தை தொடங்கி பாரம்பரிய கலைகள் மீதான அசைக்க முடியாத ஆர்வத்துடன்
20 ஆண்டுகளாக தனது திறமையை மெருகேற்றியுள்ளனர். தனது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதற்காக இந்த பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9100 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 116 ரூபாய். புதுச்சேரியில் பாண்டே பால் லிட்டருக்கு 7 ரூபாய் நஷ்டம். உறுதிமொழி கூட்டத்தில் அதிகாரி தகவல். மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு துரோகம் இழைத்து வருகிறது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இணையவழி மோசடிக்காரர்களுக்கு துணை போனால் கடும் நடவடிக்கை. சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. புதுச்சேரி காவல்துறையை கண்டித்து கம்யூனிஸ்ட், விசிக, சமூக அமைப்புகள் ஆர்ப்பாட்டம்.